ஹாய்! இன்னைக்கு வந்து தக்காளி, வெங்காயம், புதினா சேர்த்து ஒரு கார சட்னியும், அப்புறம் வந்து இட்லி கொஞ்சம் மீதி இருக்கு. அந்த இட்லி கூட வந்து குச்சிக்கிழங்கு வேக வச்சு, அத நல்லா பொடி பொடியா கட் பண்ணி, அதையும் வச்சு குச்சிக்கிழங்கு அண்டு இட்லி இது 2யும் சேர்த்து இட்லி உப்புமா வந்து பண்ண போறோம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், தக்காளி 2ம் ஈக்குவலா சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பாதி வதங்குனா போதும். சட்னிக்கெலாம் ரொம்ப வதங்க தேவையில்ல. அது இந்த மாதிரி கார சட்னி பண்ணுறதுக்கு ரொம்ப வதங்கிடுச்சுன்னா கருகுன மாதிரி டேஸ்ட் இருக்கும். பாதி வதங்கினா போதும். இப்போ வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக வந்து சேர்த்துருக்குறேன். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தக்காளி தோல் உறிஞ்சு வர்ற மாதிரி இருந்தாலே போதும். வெங்காயம்லாம் பாதி வதங்கினா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3ம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை புதினா மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு 2-3 பல் பெரிய பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். புதினா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம குச்சிக்கிழங்கு அண்ட் இட்லி சேர்த்து உப்புமா பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கலர் மாதிரி வரட்டும். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆர் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் வந்து நீளமாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2ம் வதங்கட்டும். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து குச்சிக்கிழங்கு நல்லா லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க. இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக எல்லாம் சேர்த்துட்டு சப்போஸ் பத்தலைன்னா அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா குச்சிக்கிழங்கு ஒரு சிலருக்கு வந்து கேஸ்ட்ரிக். அதனால தான் வந்து ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கோம். இதில் வேணும்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் உதிர்த்து வச்சுருக்க இட்லி, அப்புறம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க குச்சிக்கிழங்கு 2யும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வந்து அடுப்பு சிம்லேயே இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இட்லி, குச்சிக்கிழங்கு 2ம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியமே கிடையாது. அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மட்டன் மசாலா, கரம் மசாலா எது சேர்த்துக்கிட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆற வச்சுருக்கோம்ல சட்னிக்கு, அதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 4 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எங்கள் அத்தை பண்ணுவாங்க. அதனால் நானும் இப்போ ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக கொரன்னு இருக்க மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. கெட்டியாக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்க்கறனாலும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நான் தோசைக்காக வந்து பண்ணியிருந்தேன். இட்லிக்கும் வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம பண்ணியிருந்தோமே உப்புமா, அதுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வெறுதா சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அதோட டேஸ்ட், அந்த கிழங்கோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக